மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜான்சி மாலாட்சியிடம் கேட்கலாம். ஜான்சி, சொல்லுங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவுள்ள பகுதி எது? அப்பகுதியின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை தோப்பூர் என்ற இடத்தில் அமைவதற்கான ஏற்பாடுகள், அதாவது அந்த இடத்தினை கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி மத்திய அமைச்சகத்தின் குழுவை ஆய்வு செஞ்சாங்க. இந்த இடம் மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோப்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த இடம் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இடம் அனைத்து வசதிகளையும், இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையும் 6 கிலோமீட்டர் தொலைவில் மாநகருக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையும் அமைந்துள்ளதால் இங்கு அதிக அளவில் போக்குவரத்து வசதி அதிக அளவில் இடம்பெற வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள கழிவுநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு மற்றும் இந்த கழிவுநீரை கொண்டு செல்வதற்காக ஏதுவாக அருகில் உள்ள திருமங்கலம் நகராட்சி அமைந்துள்ளதால் இந்த பகுதி எந்த வகையிலும் மருத்துவமனை அமைவதற்கான அதிக வாய்ப்பை பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சகத்தின் குழுவினர் ஏற்கனவே செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமையுள்ள வாய்ப்பை பெற்றுள்ளது. இந்த இடம் அதிக அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன சொல்லலாம். ஏன்னா அனைத்து சாலை வசதிகள் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட எல்லா வசதிகளையும் பெற்று சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடம் அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு அருகிலேயே தமிழக அரசின் சார்பில் தொற்றுநோய் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த இரண்டு மருத்துவமனைகளும் இந்த பகுதியில் அமைய பெற்றால் தென் மாவட்டங்களை சுற்றியுள்ள, அதாவது மதுரையை சுற்றியுள்ள 9 தென் மாவட்டங்கள் இதன் மூலம் பலன் தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி மையம் என்பது டெல்லியை அடுத்து அதாவது தமிழகத்தில் மதுரையில் அமைய உள்ளது என்பது இந்த பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இப்பகுதியில் ஒருவரான செல்வகுமார் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சார், வணக்கம் சார். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க அமைஞ்சா உங்களுக்கு என்ன வகையான நன்மை அளிக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவமனையின் மூலம் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதாவது இதுல ரொம்ப செலவெல்லாம் இல்லைன்றாங்க. மதுரையில் வர்றதுக்கு மக்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க. அதாவது மற்றும் மாவட்டங்கள் இதன் மூலம் வரவேற்பு அளிக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள்ல இவர் சொன்னது மாதிரி இவர் மட்டும் இல்ல, இந்த சுற்றியுள்ள பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வரவேற்பதற்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதி மக்கள் அதாவது 9 தென் மாவட்டங்களும் ஏதாவது நோய் ஏற்பட்டால் இங்கிருந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அங்கு அதிக அளவில் நோயாளிகளை வைத்து பராமரிப்பதற்கான வசதி குறைவா இருக்கும். சுமார் ஒரு நாளைக்கு மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றன. அது மட்டும் இல்லாம 5,000 உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இந்நிலையில் இந்த மருத்துவமனை இந்த பகுதியில் அமைய பெற்றால் தென் மாவட்டம் மட்டும் இல்ல, சுற்றியுள்ள தமிழகத்தில் ஒரு முக்கியமான இடமாக மதுரை மாவட்டம் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த மருத்துவமனை அமைப்பதற்காக தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் அனைவருமே தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் தொடர்ந்து முன்வைத்தனர். அதற்கு கிடைத்த பலன் என்பதை அவர்களுடைய கருத்து தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாம மக்களுடைய எதிர்பார்ப்பு விரைவில், அதாவது 2-3 மாதங்களுக்குள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளதாக இருக்குது. அதை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு இதற்கான தங்களுடைய செலவுகளை கம்மிப்படுத்தவும், மேலும் அதிக அளவில் செலவு செய்து கட்டக்கூடிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய தொகையும் குறைவாக இருந்தால் மிகுந்த வரவேற்பு எங்களுக்கு, அதாவது மதுரைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாகவே எய்ம்ஸ் மருத்துவமனை பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். அனிதா, தகவல்களுக்கு நன்றி. ஜான்சி.